தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். BNOS நோட்டிஃபிகேஷன் வெளியாகி எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்குறாங்க. ஒரு சில மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணிட்டேன், சைன் சரியாக போடல, ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியல, பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுமா வேண்டாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. இது பரவாயில்ல. ஒரு சிலர் அப்ளிகேஷனை தாண்டி காலேஜ் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, எனக்கு கட் ஆஃப் மார்க் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரியே நிறைய கேள்விகள் வருது. உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்களுடைய எல்லா சந்தேகங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா தீர்ந்துடும் நான் நம்புறேன். முதல்ல ரிப்பீட்டடா கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, என்னோட கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, இதில் என்னோட மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, செல்ஃப் ஃபைனான்சிங்கில் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் அதாவது கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் தான் ரிப்பீட்டடாக வருது. ஸோ அதனால முதல்ல நம்ம கட் ஆஃப் மார்க், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தது, எல்லா கம்யூனிட்டி வைஸ் கம்யூனல் ரொட்டேஷன் பிரகாரம் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தது, கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் அதாவது பிரைவேட் காலேஜஸ்ல எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தது அப்படின்றத முதல்ல கட் ஆஃப் மார்க்ஸ் டீடைல்ஸ் பார்த்துடலாம். இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அப்ளை பண்றீங்க, மொத்தமா கவர்மெண்ட் கோட்டாவுக்குன்னு அப்ளை பண்றவங்க எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் எல்லாருமே டாப்ல இருக்கிறவங்க எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து பிரைவேட் காலேஜ்ல ஒன்னொன்னா அந்த கம்யூனல் ரொட்டேஷன் பிரகாரம் ஃபில்லிங் ஆகும். கடைசியா ஒரு கம்யூனிட்டியில் இவ்வளோ சீட்டு தான் இருக்குது அப்படின்றதுல கடைசியா யார் செலக்ட் ஆகிறாங்க எந்த மார்க்கோ அதுதான் கட் ஆஃப் மார்க். இந்த கட் ஆஃப் மார்க்ன்றதே முதல்லயே முன்கூட்டி இந்த வருஷத்துக்கு இதுதான் அப்படின்னு டிசைட் பண்றதே கிடையாதுங்க. அப்ளை பண்றவங்கள கடைசியா யார் செலக்ட் ஆகுறாங்களோ அந்த மார்க் தான் அந்த வருஷத்தோட கட் ஆஃப் மார்க். போன வருஷம் எல்லா சப்ஜெக்ட்லயும் கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்திருப்பாங்க. சிலர் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. நிறைய மார்க் எடுத்தவங்க எல்லாம் MBBS BDS வேற கோர்சஸ் சித்தா ஆயுர்வேதா அந்த மாதிரி போயிருப்பாங்க. ஸோ அதனால போன வருஷம் மார்க் கட் ஆஃப் கம்மியா இருந்தது. இந்த வருஷம் அப்படி இல்லாம நிறைய மார்க் எடுத்தவங்க எல்லாருமே BNOS படிக்கணும் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அப்ப மேபி கட் ஆஃப் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல டாப் மார்க் எடுத்தவங்க எல்லாருமே வந்து அதர் கோர்சஸ் படிக்க போயிட்டாங்க, இந்த BNOSக்கு அப்ளை பண்றவங்க லோயர் மார்க்ல தான் இருக்காங்கன்னா இன்னுமே அதே கட் ஆஃப் மெயின்டைன் ஆகிறதுக்கோ இல்ல அதை விட மார்க் கம்மி ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. சரி, முதல்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல எவ்வளவு கட் ஆஃப் மார்க் போன வருஷம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OC கேண்டிடேட்ஸ் 183.50 அதாவது 183.5 கட் ஆஃப் மார்க்ல செலக்ட் ஆயிருக்காங்க. கடைசியா செலக்ட் ஆன கேண்டிடேட் OCல. BCல 165 மார்க் தான் கட் ஆஃப் இருந்திருக்கு. அதாவது BCல கேண்டிடேட் ரொம்ப லோயஸ்ட் மார்க்ல போயிருக்காங்க. பட் இந்த வருஷம் அது மேபி ஒரு 5-6 மார்க் முன்ன பின்ன இருக்கலாம். BCMல 179 marks, MBC 172, SC 159.50, SCA 170.50, ST 179.00 அதாவது 179 கட் ஆஃப். இது கவர்மெண்ட் காலேஜஸ், ரெண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்கு. மொத்தமா 160 சீட் இருக்கு. இந்த 160 சீட்ல ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 2, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2, பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு 2, அது இல்லாம டிசபிலிட்டி கோட்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு 8 சீட்டு, மொத்தம் 14 சீட்டு போக மீதி இருந்த அந்த 146 சீட்ல OC BC BCM MBC SC SCA ST அப்படின்னு செலக்ட் ஆனவங்களோட கடைசியா செலக்ட் ஆனவங்களோட மார்க்ஸ் இதுதான் கட் ஆஃப். அதுக்கப்புறம் முதல்ல கவர்மெண்ட் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் வரும்போது நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல எது பெஸ்ட், எதுல படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்லாம் கேக்குறீங்க. இதுல பெஸ்ட் வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. எல்லா காலேஜுமே பெஸ்ட் தான். இத பெஸ்ட் அப்படின்றது ஒரு சிலர் எதை வச்சு டிசைட் பண்றாங்கன்னா, ஃபீஸ் கம்மியா இருந்தா பெஸ்ட் காலேஜ்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஃபேக்கல்டிஸ் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் நல்லா இருந்தா நல்ல காலேஜ்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஒரு சிலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜ்ல அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும், பில்டிங்ஸ் நல்லா இருக்கணும், பார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஒரு சிலர் நல்ல லொகேஷன்ல சிட்டிக்குள்ள இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வில்லேஜ் மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்கவுங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்து அது வந்து மாறும். ஸோ அதனால் பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டுக்கு இந்த இடமே இல்லை. நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா அதுதான் வேலிட். அதை வச்சு நீங்கள் இங்கே கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வேலிடா இல்லையா அப்படின்றத சொல்லும். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான்.
சரி, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ், அதாவது இது பிரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு தனியாக ஒரு 35%, 65% கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு தனியாக ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அதை தான் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் கம்யூனல் ரொட்டேஷன் பிரகாரம் தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. அதில் ஓசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 125 மார்க் வரைக்கும் செலக்ட் ஆயிருக்காங்க. பிசி கேண்டிடேட்ஸ் 100 மார்க் வரைக்கும் செலக்ட் ஆயிருக்காங்க. பிசிஎம் 101, எம்பிசி 100.25, எஸ்சி 105, எஸ்சிஏ 100.50, எஸ்டி 107. இதுதான் கட் ஆஃபா இருந்திருக்கு போன வருஷம். கிட்டத்தட்ட லோயர் மார்க் வரைக்கும் எல்லாருமே செலக்ட் ஆயிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரொட்டேஷன்லாம் கிடையாது. அவங்க கம்யூனிட்டி பிரகாரம் எலிஜிபிள் மார்க் மட்டும் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வெறும் மெரிட் மார்க் பிரகாரம் அந்தந்த காலேஜில் ஃபிட்டின் ஆவாங்க. டோட்டலாக 92.50 வரைக்கும் வந்து போன வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ மொத்தமாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 சீட்டு எல்லாம் சேர்த்து இருக்கு அப்படின்னும் போது இன்னும் ஒரு 2-3 காலேஜ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 200-300 சீட்டு, 2300 சீட் வரைக்கும் இந்த வருஷம் BNYS படிக்கிறதுக்கான சீட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கிடைக்கும். அதனால கட் ஆஃப்னு பார்க்காதீங்க. அவங்கவுங்க மார்க்குக்கு அவங்கவுங்க நியர்பை காலேஜஸ் இல்லை உங்க கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. உங்களோட மார்க்குக்கு எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருக்குமே அவங்கவுங்க நினைச்ச கல்லூரி கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அடுத்ததா என்னோட மிஸ்டேக்ஸ், நான் கையெழுத்து சரியா போடல, போட்டோ ஓட்டல, இதெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க. நீங்க எந்த மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணியிருந்தாலும் செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற அட்ரஸுக்கு உங்களோட கைப்பட ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன இந்த முறை தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ரெப்ரசன்டேஷன் ஒன்று வந்து கொடுங்க. மேபி கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நீங்க அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களையும் கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து அம்மா அல்லது அப்பா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். பிளஸ் உங்களோட கேண்டிடேட்டும் சேர்த்து அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணாட்டி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல யாராவது ஒருத்தர் ஒன்னும், கேண்டிடேட்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒன்னும் கம்பல்சரி நீங்க அப்லோட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டா ஆர் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ்ல கம்யூனல் ரொட்டேஷன்ல, அதாவது அந்தந்த கம்யூனிட்டிக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கிற சீட்ல உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி யாராவது ஒருத்தர் இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களை ஓப்பன் கேட்டகரி, அதாவது ஜெனரல் கேட்டகரியில் எடுத்து போய் போட்டு அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் செலக்ட் ஆக மாட்டீங்க. ஜெனரல் கேட்டகரியில் இருந்தால் செலக்ட் ஆவீங்க, இல்லாட்டி நீங்கள் பிரைவேட் காலேஜுக்கு போயிடுற மாதிரி இருக்கும். MBBSல ஏற்கனவே 2-3 வருஷமா இதே ஃபாலோ பண்ணின்னு இருக்காங்க. இங்கே ஆன்லைன் கொண்டு வந்ததுனால அதே ஃபார்மெட்டில் இதையுமே வந்துடுச்சு. ஸோ அதனால நீங்கள் தான் கண்டிப்பாக அப்டேட் ஆகிக்கணும். உங்களுக்காக எதுவுமே மாறாது. ஸோ எல்லாருமே இன்னும் இருக்கிற டைம் நிறைய இருக்கு. நீங்கள் தயவு செஞ்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உடனடியாக வாங்கி அதுக்கப்புறம் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஆயுஷ் கோர்சஸ் சம்பந்தமான இது போன்ற அனைத்து சந்தேகங்களுக்கும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான தெளிவான பதில அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. +2 படிச்சிருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.